ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எடுத்துக்காட்டு 5/36 பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? எடுத்துக்காட்டு 5/36 4x + 5y = 13, x - 8y + 9 = 0 ஆகிய நேர்க்கோடுகள் சந்திக்கும் புள்ளி வழியாகவும் y அச்சுக்கு இணையாகவும் உள்ள நேர்க்கோட்டின் சமன்பாட்டை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ என்ன அப்படின்னா, 2 நேர்க்கோடுகள் கொடுத்துருக்காங்க, அதுக்கான சமன்பாடுகள் கொடுத்துருக்காங்க. ஆகிய நேர்க்கோடுகள் சந்திக்கும் புள்ளி வழியாகவும், அப்போ இந்த 2 நேர்க்கோடு சந்திக்கிற புள்ளி வழியாகவும் கொடுத்துருக்கனால ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 2 நேர்க்கோட்டையும் இதோட சமன்பாட்டையும் தீர்த்து புள்ளி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ போடலாம் பாருங்க. 2 நேர்க்கோடுகள் நான் எடுத்து எழுதிக்கிறேன். அதோட சமன்பாடு 4x + 5y = 13 இதையும் அதே மாதிரியே, அதாவது இங்கே வந்து நம்பர் இந்த சைடு இருக்குது, அதனால இதையும் அப்படி அதே மாதிரியே எழுதிக்கிறேன். அதாவது x - 8y = இந்த +9 சமத்துக்கு இந்த சைடு போகும்போது -9ன்னு போகும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் நீக்கல் முறையில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்து xy கிடச்சிரும். அதனால் நான் அந்த முறையை யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எப்படின்னு. இங்கே வந்து நீக்கல் முறை போடணும் அப்படின்னா இங்கே ஒரே மாதிரி இருக்கணும். எக்ஸோட கீழோ இல்லைன்னா ஒய்யோட கீழோ ஒரே மாதிரி இருக்கணும். இங்கே ரெண்டுமே கிடையாது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸோட கீழோ ஒரே மாதிரி மாறத்துக்கு வேண்டி இங்கே 4x இருக்குது, அதனால 4ஆல் இந்த சமன்பாடு முழுவதும் நான் பெருக்க போகிறேன். ஓகேவா? அதாவது 2வது சமன்பாட்டை 4ஆல் நான் பெருக்கினேன் அப்படின்னா எப்படி மாறும்? இது ஃபஸ்ட்டு சமன்பாடு அப்படியே இருக்குது. 4x + 5y = 13ங்கிறது அப்படியே இருக்குது. இப்போ இதை 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா என்ன ஆகும்? 4x - 8 4ஆல் பெருக்கணுமா? 8 32y = 9ஐயும் 4ஆல் பெருக்கணும். 9 36 -36ன்னு வரும். இப்போ பாருங்கள், இது ப்ளஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது, கேன்சல் பண்ண முடியாது. அப்போ குறியை மாற்றணும். மொத்தமாக இந்த 2வது சமன்பாட்டுக்கு குறியை மாற்றுறோம். மாற்றினா இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கிறது மைனஸ்ன்னு ஆகும், மைனஸ்ன்னு இருக்கிறது ப்ளஸ்ன்னு ஆகும், இங்கே மைனஸ்ன்னு இருக்கிறது ப்ளஸ்ன்னு ஆகும். ஓகேவா? இப்போ மாற்றிட்டோம் அப்படின்னா அப்போ இது -4x, இது +4x போயிடுமா? இப்போ மிச்சம் இருக்கிறது இங்கே 5y இருக்குது, இங்கே +32y இருக்குது. ரெண்டையுமே அப்போ கூட்டணும். இது ப்ளஸ்ஸு தானே, இங்கே ப்ளஸ்ஸாக தான் மாற்றிருக்கோம். இப்போ இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 37yன்னு வரும். = இப்போ இங்கேயும் +36, இங்கே +13. அப்போ ரெண்டையுமே கூட்டணும். ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 36 கூட 13 கூட்டினா 46 49ன்னு வருது. ஓகேவா? 37y = 49ன்னு வருது. அப்போ y = நம்மளுக்கு y மட்டும்தான் வேணும். y இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா இது இங்கே பெருக்கல் இருக்குது, இந்த சைடு வரும்போது எப்படி வரும்? பையில் வருமா? 49/37 இந்த மாதிரி வருமா? இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு? y கிடைச்சிச்சு. இப்போ x கண்டுபிடிக்கணும். x கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணணும்? இந்த y-ஐ மேலே இருக்கிற ஏதாவது சமன்பாட்டில் கொண்டு போய் பிரதியிடணும். இதில் ஃபஸ்ட்லேயே போடலாமா? இல்லைன்னா செகண்டில் கூட போடலாம். ஏதாவது ஒன்றில் பிரதியிடணும். நான் இப்போ செகண்ட்லேயே போடுற பாருங்கள். செகண்டில் கொண்டு போய் நான் ஒய்யோட வேல்யூவை போடுறேன். நீங்கள் வேணும்னா 1ல் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். இப்போ ஒய்யோட வேல்யூ செகண்டில் போட்டோம் அப்படின்னா x - 8 × ஒய்ங்கிற இடத்துல 49/37 = -9. ஓகே, இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது இங்கே கேன்சல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா 8ஆம் வாய்ப்பாட்டில் இது கேன்சல் ஆகாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை அப்படியே இங்கே கொண்டு வந்து பெருக்கிடலாம். அதாவது கிராஸாக பெருக்கி அதுக்கப்புறம் இதை இந்த சைடு கொண்டு போயிடலாம். இப்போ பெருக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதை இங்கே பெருக்கணும் அப்படின்னா 37x - இங்கே 8 கூட இதை பெருக்கணுமா? 8 8 64, 9 8 72, 72க்கு 2 மிச்சம் 7 இருக்கும். 8 32, 32 ஒரு 7 39ன்னு வரும். அப்போ கீழே 37ங்கிறது இப்படியே இருக்குது, = -9. புரிஞ்சுதா இங்கே என்ன பண்ணியிருக்கணும்? அதாவது இங்கே வந்து 37ங்கிறது இருக்குது, இங்கே வந்து 37ங்கிறது இல்லை கீழே, அதனால் இப்படி பெருக்கியிருக்கோம். கீழே 37ஆல் பெருக்குவோம். அப்போ கீழே 37ஆல் பெருக்கணும் அப்படின்னா மதிப்பு மாறாமல் இருக்க வேண்டிய மேலேயும் 37ஆல் பெருக்கணும். சரியா? அந்த மாதிரி பெருக்கி இப்போ கீழே 37ங்கிறத நான் பொதுவாக மீசியமாக எடுத்துட்டேன். அப்போ மேலே இங்கே என்ன இருக்கும்? 37x இருக்கும், மைனஸ் இந்த ரெண்டையும் பெருக்கி நான் இங்கே போட்டிருக்கேன், = இங்கே -9ங்கிறது அப்படியே இருக்குது. ஓகேவா? இப்போ 37 நம்ம இந்த சைடு, ஏன்னா நம்மளுக்கு x மட்டும்தான் வேணும், அதனால் 37ங்கிறத மறுபடியும் இந்த சைடு நான் கொடுத்துறேன். அப்போ கொடுத்துட்டேன் அப்படின்னா 37x - 392 இதை இங்கே இது கூட பெருக்கணுமா? அதாவது இங்கே வகுத்தல் இருக்கிறது இந்த சைடில் வரும்போது பெருக்கல்ல வரும். அப்போ பெருக்கல் 37ன்னு வரும். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா இந்த சைடு 37x - 392ங்கிறது அப்படியே இருக்குது, = இந்த ரெண்டையும் பெருக்கும்போது 9 7 63, 63க்கு 3 மிச்சம் 6 இருக்குது. 9 3 27, 27 ஒரு 6
33 சரியா? அதாவது இங்கே மைனஸ் இருக்கனால அப்போ மைனஸ் 333ன்னு வரும். இப்போ பாருங்கள் 37x மட்டும் இங்கே வச்சுட்டா அப்படின்னா இங்கே மைனஸில் இருக்குது, சமத்துக்கு இந்த சைடு போகும்போது ப்ளஸில் போகுமா? இப்போ இங்கே ஆல்ரெடி 333ங்கிறது மைனஸில் இருக்குது, இப்போ ப்ளஸ் 392 வரும். இப்போ என்ன பண்ணணும்? இதுலேருந்து இதை கழிக்கணும். கழிச்சு போடலாம் பாருங்கள். 392லேருந்து 333 கழிச்சிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து இதுலேருந்து இதை கழிக்க முடியாது. இங்கேருந்து கடன் வாங்கினா இது 8 ஆகும், இது 12 ஆகும். 12ல் 3 போச்சுன்னா 9, 8ல் 3 போச்சுன்னா 5, இங்கே 3ல் 3 போச்சுன்னா 0. அப்போ 59ன்னு வருதா? 37x ஈக்குவல் டு 59. அப்போ x ஈக்குவல் டு 59/37ங்கிறது இங்கே வந்துருமா? ஓகேவா? இப்போ எக்ஸு கிடச்சிருச்சு, ஒய்யும் கிடச்சிருச்சு சரியா? இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அந்த புள்ளி என்னது? எக்ஸ் கமா ஒய்ங்கிற புள்ளியை இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன? எக்ஸுங்கிறது 59/37, ஒய்ங்கிறது 49/37. ஓகே, இப்போ அந்த புள்ளியை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இன்னொன்று கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், என்னது பாருங்க. ஒய்எச்சுக்கு இணையாகவும் உள்ள நேர்கோட்டின் சமன்பாடு. ஒய்எச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சமன்பாடு நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலாவில், எக்ஸ்எச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சமன்பாடு நம்மளுக்கு ஃபார்முலாவில் தெரியும். ஸோ ஒய்எச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சமன்பாடு எழுதலாமா? ஒய்எச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சமன்பாடு என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு சி. ஓகேவா? இதுதான். இப்போ நேர்கோட்டின் சமன்பாடு இதோட நம்ம விட முடியாதுல்ல. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு சமன்பாடு எந்த வடிவத்தில் இருக்கணும்? அதாவது எக்ஸ் இருக்கலாம், ஒய் இருக்கலாம். இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிளுக்கு மேலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த மாதிரி இருக்கணுமா? அவங்க கொடுத்துருக்க சமன்பாடு பாருங்க, 4x + 5y = 13. அதாவது எக்ஸ் இருக்கணும், எக்ஸோட கீழே ஒய்யோட கீழே இருக்கணும், அப்புறம் தனியாக ஒரு நம்பர் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா எக்ஸ் ஒய் மட்டும் இருக்கிற மாதிரி சமன்பாடாக இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு இங்கே எப்படி இருக்குது? எக்ஸ் இருக்குது, ஓகே, ஒய் இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஆனால் சிங்கிறது எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அப்போ அந்த சியை நம்ம கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் அது நம்பராக மாறிடும்ல. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த சிக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ சியை கண்டுபிடிக்கணும். சி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம கண்டுபிடிச்ச புள்ளி வந்து இந்த நேர்கோடு வந்து அந்த கண்டுபிடிச்ச புள்ளி வழியாக போகுதுன்னு தானே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க, ஆகிய நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளி வழியாகவும் ஒய்எச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சமன்பாடு. அதாவது இந்த புள்ளி வழியாக போகுது, இந்த மாதிரி கொஸ்டின் நம்மளுக்கு கொடுத்தாலே, அதாவது ஒரு புள்ளி கொடுத்து இந்த புள்ளி வழியாக போகுதுன்னு கொடுத்தாலே அந்த சமன்பாட்டில் அந்த புள்ளி எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? அதை தான் இங்கேயும் பண்ண போகிறோம். இந்த சமன்பாட்டில் இப்போ அந்த புள்ளி எடுத்து நம்ம போட போகிறோம். எழுதுகிற பாருங்க, இக்கோடானது புள்ளி என்ன புள்ளி? 59/37, 49/37. இதுதானே இப்போ கண்டுபிடிச்சோம். இந்த புள்ளி வழி செல்வதால் இந்த புள்ளி வழியாக போகுது அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம்? இந்த புள்ளியை கொண்டு வந்து இந்த சமன்பாட்டில் போடலாமா? அதுதானே. இப்போ புள்ளி வழியாக போகுது அப்படின்னா இந்த சமன்பாட்டில் போட்டோம் அப்படின்னா என்ன இருக்குது? எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதனால எக்ஸ் மட்டும்தான் நம்மளால் போட முடியும். ஒய் இருந்துச்சுன்னா ஒய் போடலாம், இங்கே எக்ஸ் இருக்கனால எக்ஸ் மட்டும்தான் போட முடியும். அப்போ எக்ஸை போட்டோன்னா என்னென்ன ஆகும்? 59/37 = சின்னு வருமா? அதாவது சியோட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. சி = 59/37ன்னு. இப்போ சி கிடைச்சிருச்சு. இதையே கொண்டு போய் இந்த இதில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சமன்பாடு ரெடி. ஓகேவா? இப்போ போடலாம் பாருங்க, நேர்கோட்டின் சமன்பாடு இப்போ இந்த சி இதில் போட்டால் என்னென்னு வரும்? எக்ஸ் = 59/37ன்னு வரும். நம்ம இந்த மாதிரி விட மாட்டோம்ல, சமன்பாடு வடிவத்தில் கொண்டு வருவோமா? அப்போ இதை எப்படி போடலாம்? இதை இந்த 37 இங்கே பெருக்கிடலாமா? அப்போ 37x = 59ன்னு வரும். இப்போ 59 இந்த சைடு கொண்டு வந்துடுவோம், ஏன்னா 0க்கு = 0 வர மாதிரி தான் வைப்போம். அதனால் இதையும் இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னு எப்படி வரும்? 37x மைனஸ் ப்ளஸில் இருக்கிறது இந்த சைடு வரும்போது மைனஸில் வரும், -59 = 0. அவ்வளோதான். இதுதான் நம்மளுக்கு தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.